என் பேர் கீதா. நான் திருவூரில் இருக்கேன், திருவூர் கிராமத்தில் இருக்கேன். நான் இந்த வேலை வந்து ஒரு 15 வருஷமாக செய்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் வெளி உலகம் கூட பார்த்ததில்ல. அதுக்கப்புறமா வந்து எனக்கு ஐஆர்சிடிஎஸ் ஆஃபீஸில் இந்த சாந்தி மேடம்லாம் வந்து ஐஆர்சிடிஎஸ் ஆஃபீஸில் எனேபிள் இந்தியாவில் வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க, நீ வந்து கலந்துக்குமான்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு நான் யோசித்தேன், ஆனால் நீ போ, இதனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னாங்க. போனேன், 10 நாள் ட்ரைனிங்கும் எடுத்தேன். அது மூலமாக இந்த வேலையெல்லாம் நான் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். ஐஆர்சிடிஎஸில் நிறைய வேலைக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா எனக்கு வந்து வீட்லேயும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ நான் நிறைய வெளி உலகத்துக்கு போகிறேன், எல்லா விஷயமும் நான் பார்க்குறேன், தெரிஞ்சுக்கிறேன். இதில் எனக்கு வந்து இந்த வேலையில் ஒரு 20 மெம்பர்ஸ் என் கூட வேலை செய்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து ஐஆர்சிடிஎஸ் மூலமா நிறைய லோன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்காக எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இனிமேலே எனக்கு அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. ஐஆர்சிடிஎஸில் என்னை ஒரு மெம்பராகவே ஆக்கிட்டாங்க. எங்கள் வீட்டு பொண்ணுன்னு சொல்லுவாங்க அவங்க. விஜய் சார் சொல்லுவார், ஐஆர்சிடிஎஸ் கீதான்னு சொல்லுவார் என்ன. அந்தளவுக்கு அந்த ஐஆர்சிடிஎஸில் ரொம்ப அந்யூன்யமாக ஆகிட்டேன். அதுக்கப்புறமா இப்போ என்கிட்ட இந்த 20 மெம்பர்ஸ் வேலை செய்கிறாங்க. இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ 20 பேருக்கு நம்ம வேலை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு இப்போ நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். வெளி உலகத்தை நிறைய பார்க்குறேன். இதெல்லாம் நான் ஐஆர்சிடிஎஸ்க்கு, எங்கள் ஃபேமிலிக்கு, வசந்தம் கூட்டமைப்புக்கும் நான் நன்றி சொல்கிறேன். அது மூலியமாக எனக்கு நிறைய ஹெல்ப் கிடைச்சிருக்கு. எல்லாத்துக்கும் சேர்த்து ரொம்ப நன்றி. மாற்றுத்திறனாளிங்க வந்து இப்போ நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி நான் பார்த்துருக்கேன். முகசுளிப்பு, ஃபங்க்ஷனுக்குலாம் போனால் முகசுளிப்பு. இப்போலாம் அப்படி இல்லை. நான் எங்களுக்குள்ள ஒரு நாங்களும் தன்னம்பிக்கையோடு வாழ்கிறோம். இப்போ எங்கன்னா ஒரு இடத்துக்கு போனாவே எங்களை கௌரவமாக பார்க்குறாங்க. இப்போ உண்மைக்கே நான் என்ன சொல்லணும்னா, நான் எங்கள் ரிலேஷன்லேயே நான் வெளியில் போனால் கூட நான் இந்த வேலை எடுத்து நம்பிக்கையாக அந்த பொண்ணு செய்துன்னு சொல்லிட்டு ரொம்ப கொஞ்சம் பெருமையாகவும் மதிக்கிறாங்க. இப்போ மாற்றுத்திறனாளிகளுடைய லைஃப்லாம் வந்து மாறி இருக்கு. அதுக்கு இந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் வந்து ரொம்ப உதவி செய்கிறாங்க. இந்த ஐஆர்சிடிஎஸ் நிறுவனம் இந்த மாதிரி தெரிஞ்சு எனேபிள் இந்தியாவில் ட்ரைனிங் கொடுத்ததில் இந்த மாதிரி நிறைய மாற்றுத்திறனாளி கலந்து அவங்கவுங்க ஒரு வேலை செய்கிறாங்க. செல்வகுமாரியை நம்ம ஊரில் ஊதவத்தி ட்ரைனிங் கொடுத்தீங்கல்ல, இப்போ அவ செய்கிறா. ஊதவத்தி சோப்புலாம் செஞ்சு அங்கங்கே கடைகள்லாம் போட்டு அவளும் விற்கிறா. அவள் சொல்கிறா, எனக்கு கொஞ்சம் திறமை, எனக்கு தன்னம்பிக்கையாக இருக்குது, நானும் வெளியில் போகிறேன், நிறைய இதுவெல்லாம் சந்திக்கிறேன், எனக்கு வந்து இப்போ என்னையும் வந்து அவங்க ஒரு மனுஷாலியாக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ என்னையும் வந்து எல்லாரும் பெருமிதமாக தான் நினைக்கிறாங்க. அதனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மகளிரில் நானும் இருக்கேன். 2003 நாங்கள் மகளிர் உண்மையாலுமே 2003 நாங்கள் மகளிர் குழு ஆரம்பித்தோம். 22 வருஷமா இப்போ நான் மகளிரில் இருக்கேன். மகளிரில் இருக்கிறதுனால எப்படி பணத்தை சேமிக்கலாம், எப்படி நம்ம பணத்தை வந்து எந்த அளவுக்கு நம்ம எந்த முறையில் எந்த நன்மைக்கு செலவழிக்கலான்ற விஷயம்லாம் நிறைய மகளிரில் இருந்து கற்றுக்கிட்டோம். என்னன்னா, நம்ம மகளிரில் இருக்கிற பெண்கள் எல்லாருக்குமே ஒரு தன்னம்பிக்கை வருது. மகளிரில் சேமிக்கிறோம், அவசரம்னா லோன் எடுக்கிறோம், பசங்களை படிக்க வைக்கிறதுக்கு மகளிர் நிறைய ஸ்கீம் இருக்குது. அதுக்கப்புறமா மாற்றுத்திறனாளிகளையும் மகளிரில் இப்போ நிறைய பேர் சேர்றாங்க. அவங்களுக்கும் லோன் கிடச்சி அவங்களுக்கு ஒரு தொழில் செய்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மகளிர் எல்லா பெண்களுக்குமே ஒரு இதுதான் பெனிஃபிட் தான். இப்போ கூட நிறைய பேர் வந்து மகளிரில் எங்களையும் சேர்த்துக்க மாட்டீங்களா, எங்களையும் சேர்த்துக்க மாட்டேன் உண்மையாலுமே கேட்குறாங்க. ஏன்னா மகளிரில் அவ்வளோ ஒரு பெனிஃபிட் இங்கே மகளிர் குழுவில். அதுலேயும் சாந்தி அக்கா ரொம்ப உறுதுணையாக இருக்காங்க மகளிரில். எனக்கெல்லாம் ஒரு ஐஆர்சிடிஎஸில் எதனா ஒரு மீட்டிங்னா ஃபஸ்ட்டு கால் பண்ணுறவங்க சாந்தி அக்கா. ஐஆர்சிடிஎஸ் போ, வசந்தத்துக்கு போ, உனக்கான மீட்டிங். உண்மைக்கே வசந்தத்தில் சேர்ந்து நான் நிறைய பயணம் நடந்தேன். ஐஆர்சிடிஎஸில் வந்து நிறைய பெனிஃபிட் எனக்கு. எல்லாருக்கும் ஐஆர்சிடிஎஸ்க்கு எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன்.